ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் நம்ம சொல்ல போகிறது குமரகுருபரர் அருளிய சகலகலாவல்லி மாலை. இந்த சகலகலாவல்லி மாலைன்னு இருக்கிற இந்த ரொம்ப அழகான ஒரு பதிகங்கள், ஒரு பதிகத்திலையும் சரஸ்வதி தேவியோட மேன்மையை சொல்லி அவளோட சிறப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தெள்ளுத்தமிழில் வச்சு சொல்லியிருப்பார். இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வருவோம். அதற்கப்புறமா அதனோட பொருள் மற்றும் சிறப்பை பார்க்கலாம். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. முதல்ல இந்த ஸ்லோகத்தோட பொருள், அதுக்கப்புறமா பலன், சிறப்பு அப்படின்னு. குமரகுருபரர் தனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதாவது அவர் ஒரு சொற்கோவில், ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு முனைப்படும் போது ஒரு வேற்றுமொழி பாஷை அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயத்தில் அதற்கு சம்மந்தப்பட்டவர்களை கேட்கும்போது இவருக்கு ஒரு சோதனை அப்படின்னு சொல்லணும். சோதனையை நான் எப்படி சாதனையாக்கினா, சரஸ்வதி தேவிகிட்ட வேண்டினார், அம்மா இந்த விஷயத்துக்கு நீ தான் என்னோட நாக்கில் எனக்கு நீ நான் பேசுகிறதுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நீ தான் பேசி ஆகணும்னு சொல்லும்போது சரஸ்வதி தேவி ரொம்ப அழகாக இந்த ஒரு அற்புதமான பதிகத்தை தன்னோட பக்தன் வாயிலாகவே சொல்ல கேட்டது அப்படின்னு சொல்லணும். அதுதான் இந்த பதிகத்துக்கு உண்டான சிறப்பு. நாடும் பொற்சுவை சொற்சுவை எல்லாம் அடங்கியதுன்னு. அம்மா உன்னை ஒரு பாட்டாக உன் மேலே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், சொற்களை எப்படி அப்படின்னு, சொற்களை நல்லபடியாக அமைக்கிறதுக்கு உண்டான திறன் எனக்கு வேணும். அதற்கப்புறமா இந்த சொற்களை அமைச்சாச்சு, அந்த சொற்களோட பொருட்களாகவும் நீதாம்மா இருக்கணும். அந்த பொருட்களை உணரும்போது எங்களுக்கு அதில் ஒரு அதீத சந்தோஷம். ஓ, நீ இப்படியெல்லாம் இருக்க இல்லையா, உன்னை இப்படி தொழுது இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடும்போது அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத உணர்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க. இப்படிலாம் ஒரு கஷ்டம் வந்தால் தானேம்மா உன்னை போற்ற வேண்டியதாக இருக்குது. அதுதானே மனிதனோட இயல்பும் இல்லையா. கஷ்டம்னு வந்தோன்னே என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம எல்லாம் நானே பண்ணுவேன், எனக்கு என்னோட காலில் நானே நிற்பேன்னு சொல்கிறோம். ஆனால் துன்பம் சோதனை அப்படின்னு வரும்போது இல்லை என்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னு சாஷ்டாங்கமாக போய் ஒன்று விடுறோம் இல்லையா. அந்த இடத்துல என்னோட அதாவது நீ பிரம்மனோட அந்த உன்னோட தேவனோட வாய்ப்பகுதியிலேயே நீ எப்படி இருக்கியான்னா கரும்பாக இருக்கேங்க. அதே மாதிரி நான் உன்னை கூப்பிடும்போதும் கரும்பாக இனித்து அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் உன்னை சொல்லி அப்படியே கொட்டி நான் கவிதை இயற்றணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கான்னா ஐம்பால் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சூச்சகமாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டார். அதாவது 5 விதமான கவிதைகள், அதாவது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படியே அதை உள்ளே வாங்கி எழுதுறது அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, பார்த்ததுக்கு அப்புறமா அதை உணர்ந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரமாக தேன் போல இனித்து அப்படியே உள்ளே வாங்கி வாங்கி எழுதுறதுங்கிறது ஒரு வகை. இன்னொன்று என்னென்னா சிற்பம், அதாவது ஒன்று சிலை வடித்து சிற்பமாக வடித்து அதற்கு நாங்கள் அதை வணங்கி வழிபடணும் இல்லையா. அப்போ சிற்பமாக வடித்து அப்படின்னு சொல்கிறோமே, அந்த வடிக்கிறதுக்கு எப்படி ஒரு சிற்பி கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக வடிக்கிறாரோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணணும்னா அந்த சொற்சுவை பொருட்சுவை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, செதுக்கி 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 உன்னை கவிகளாக ஏற்றி பாடல் ஏற்றணும் அப்படின்றாராம். எப்படியெல்லாம் அனுபவிச்சு எழுதியிருக்காரு பாருங்களேன். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 விதமான, அதாவது பொதுவாக பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூந்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த கூந்தல் அப்படிங்கிற அந்த அழகு பெண்மைக்கே உடையதுன்னு. அதில் சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாராம், 5 வகை கூந்தல், அதாவது 5 கூந்தலில் ஒரு 5 வகை சொல்லி அந்த மாதிரி நீ அலங்கார பூஷிதையாக இருப்பது. அது எப்படின்னா
ஐவகை கூந்தல் அப்படிங்கும்போது இந்த பின்னல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 விதமான அந்த பின்னல்களாக பின்னி ஒரு நாகப்பாம்பு மாதிரி, ஒரு பாம்பு மாதிரி ஒரு அழகான இருக்கும், பாம்பு பின்னல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு பின்னலை போட்டு கொண்டிருப்பவளே அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த குழல் அப்படிங்கிறத அப்படியே அந்த அள்ளி முடியறது அப்படின்னு, அதுலேயும் ஒரு அழகு. அதை அப்படியே அள்ளி முடிஞ்சு அதற்கு வந்து ஒரு பூவை வைக்கிறது அப்படின்னு. கொண்டை போடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதற்கான ஒரு அழகு. இப்படி அந்த சிகை அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பின்னலை இத்தனை தூரமாக அந்த தலை கேசம் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் அழகுபடுத்தி அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக குமரகுருபர் வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கார். இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறதுக்காகவே நம்ம சொல்ல வேண்டாம், இதில் என்னெல்லாம் அழகு இருக்குது, நம்ம அழகுக்காகவும் சரி, நம்ம மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணும்போது, இதை கற்றுக்கொள்ளும் போது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த வகையில் சகலகலாவலி மாலையை சொல்லலாம். இந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தினம் தினம் சொன்னால் கூட வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், மொத்தம் 10 ஸ்லோகம் இதில் இருக்குது. இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு திருப்பி வரும்போது நம்மளுக்கு வந்து எப்போது வந்து எந்த பொழுது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அசை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து இந்த ஸ்லோகம் வந்து பலனை கொடுக்கும். அந்த வகையில் மீண்டும் ஒருவரை அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய், பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே, கனதனக் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே, சகலகலா வல்லியே. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஹி நாராயணாயிதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.